ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் நவம்பர் மாதத்துல நம்ம வந்திருக்கோம். இந்த நவம்பர் மாதம் 11வது மாதம் இல்லையா? நிறைய பேர் அப்பா நம்மளோட ஆக்சுவலி இந்த மாதத்துல பார்த்தா இது ரொம்ப ஸ்பெஷல் மாசம். ஏன்னா நம்ம ரொம்ப ஜெபத்தோட இருப்போம். ஏன்னா அடுத்த மாசம் டிசம்பர், அதுக்கு அடுத்த மாசம் நியூ இயர். அப்பா 11வது மாசம், அப்பா இவ்வளவு நாள் நடக்கல, ஆனா எப்படியாவது இந்த மாதத்துல எனக்கு ஒரு அற்புதம் நடந்துராதா அப்படின்ற அந்த ஏக்கம் அதிகமா இருக்கிற மாதம் இந்த மாதம் இல்லையா? அதிகமா நம்ம ஏசப்பாக்கிட்ட சண்டை போடுற மாதம் இந்த மாதம், அதிகமா கண்ணீர் விடுற மாதம் இந்த மாதம், அதிகமா அப்பா எனக்கு ஒரு அற்புதம் செஞ்சிருங்கப்பா, எங்க காரியங்களை மாற்றிடுங்கப்பா அப்படின்னு சொல்லுகிற இந்த மாதம். ஹல்லேலூயா. தேவன் இந்த மாதத்துல கூட நமக்கு வல்லமையான தேவனா, அன்பு நிறைஞ்ச தேவனா, ஒரு நல்ல தகப்பனா நம்ம மத்தியில இன்றைய தினத்துல இறங்கி வந்ததை நம்ம பார்த்தோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நவம்பர் அப்படின்னா என்னன்னா, நம்ம அழுது புலம்ப வேண்டிய மாதமே கிடையாது. இந்த மாதத்துல கூட தேவன் நமக்கு அநேக காரியங்களை நமக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. நவம்பர் அப்படின்னா நியூ லெவல்ஸ் ஆஃப் க்ளோரி. பக்கத்துல சொல்லுங்களேன், நம்ம எவ்வளவு அறிக்கை செய்யறோமோ, எவ்வளவு நம்ம வாயினால நம்ம தீர்க்க தரிசனம் உரைக்கிறோமோ அப்படியே அது நடக்கும். ஹல்லேலூயா. தேவன் அதுக்கு ஆமீன் சொல்வாரு. ஹல்லேலூயா. இந்த நவம்பர் புது லெவல் ஆஃப் க்ளோரி, புது லெவல் ஆஃப் மகிமையில தேவன் என்ன நடத்த போறார். ஹல்லேலூயா. ஆமீன் சொல்லுங்களேன். தேவன் இந்த நவம்பர்ல ஒரு புது மகிமையின் மண்டலத்துக்குள்ள என்ன நடத்த போறார். ஹல்லேலூயா. கிருபையின் மேல கிருபை என் வாழ்க்கையில உண்டாக போகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த விஷயத்துலலாம் நான் கன்ஃபியூஸ்டா இருக்கேனோ, தேவன் தெளிவா எனக்கு ஒரு திட்டத்தை கொடுக்க போறார். ஹல்லேலூயா. நான் நினைச்சு பார்த்திராத எக்ஸ்ட்ராடினரி ஃபேவர் தேவன் என்னோட வாழ்க்கையில கொடுக்க போறார். ஹல்லேலூயா. ஒரு அற்புதத்துக்காக நம்ம வந்திருக்கலாம், ஆனா God is going to do மல்டிபிள் மிரக்கிள்ஸ். சொல்லுங்களேன், இந்த மாதத்துல என் வாழ்க்கையில மல்டிபிள் மிரக்கிள்ஸ் உண்டு ஆக போகுது. ஹல்லேலூயா. அது மட்டும் இல்ல, blessings in abundance, அதாவது அளவுக்கு அதிகமான ஆசீர்வாதத்தினால தேவன் என்ன நிரப்ப போறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எக்ஸ்போனென்ஷியல் இன்க்ரீஸ். உயர்வுனா 1 லெவல்ல இருந்து 2 லெவல் இல்ல, 1ல இருந்து 100, அந்த எக்ஸ்போனென்ஷியல் லீப்ல தேவன் என்ன ஆசீர்வதிக்க போறார். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்ல, அந்த வெற்றியின் கீதம் என் காதுல துணிச்சிட்டே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மேபி இன்னைக்கு நம்மளோட சூழ்நிலை அதெல்லாம் நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்லாம இருக்கலாம், ஆனா நம்ம அறிக்கை செய்ய நம் வார்த்தைகளை கனம் பண்ணுகிற தேவனா நம்மளுடைய தகப்பன் இன்றைய தினத்துல இறங்கி வந்திருக்காரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் தேவன் நம் கண்ணீரோடு இருக்கணும், நம் வேதனையோடு இருக்கணும், நம்ம துக்கத்தோடு இருக்கணும்ன்றது அவரோட சித்தம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாதத்துல கூட தேவன் பெரிய காரியங்களை செய்ய விரும்புறார். ஆமென், ஆமென். இந்த ஆராதனை வேலை ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலை. 2 Chronicles 5:13, 2 நாளாகமம் 5:13-14. ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி பாஸ்டர் அந்த வசனத்தை வாசிச்சிருந்தாரு. அந்த வசனம் வாசிக்கும் போது ஒரு புதிய அக்கினி என்னை பற்றி பிடிச்சதை நான் உணர்ந்தேன். அதை நம்ம ஒரு வாரமும் அந்த ஆராதனை வேலையில அந்த அக்கினி, அந்த மகிமையை நம்ம கண்டு கொண்டோம்னா இந்த வார்த்தை வேலையில பெரிய காரியங்களை நம்ம உணர முடியும். ஹல்லேலூயா. வாசிக்க கேட்போம். அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலும் பாடகர் பூரிகைகள், தாளங்கள், கீத வாக்கியங்களுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றுமுள்ளது என்று அவரை ஸ்தோத்தரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. ஏக மனமாய் நம் தேவனை துதிக்கும் போது, நம்ம சொன்னல கர்த்தர் நல்லவர் நல்லவர் நல்லவர், ஏக மனமாய் அந்த சபை துதிக்கும் போது என்ன நடக்கும்னா, தேவனோட மகிமை சபை முழுவதும் மூடி இருக்குமா. ஹல்லேலூயா. அது மட்டும் இல்ல, அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்க கூடாமற் போயிற்று. கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று. அந்த மகிமை அப்படி அடிக்குமா, அந்த ஆசாரியர் ஊழியம் செய்யக்கூட முடியாது, அந்த மகிமையினால நிரப்பப்பட்டவர்களா இருப்பாங்களா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ ஆராதனை வேளையில அந்த ஒருமனப்பாடோட நம்ம தேவனை துதிக்கும் போது, ஸ்தோத்திரிக்கும் போது இன்றைய தினத்துல அந்த மகிமை இறங்கி வரதை நம்ம பார்த்தோம் இல்லையா. ஹல்லேலூயா. அந்த மகிமை நிரப்பும் போது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனை, போராட்டம் எல்லாம் ஓடிய போயிடும். ஹல்லேலூயா. சபைக்கு விரோதமா, ஆராதனைக்கு விரோதமா,
விரோதமா செயலாற்றுகிற எல்லா வல்லமைகளும் இயேசுவின் நாமத்துல ஓடியே போயிடும். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு நாளும் நம்ம ஆலயத்துக்கு வரும்போது அந்த ஒரு வைராகியத்தோட, அப்பா இன்றைய தினத்துல அப்பா நாங்க எல்லாம் ஒருமித்துப்பா, நாங்க உங்களை ஆராதனை நம்ம தேவனுக்கு கொடுக்கிறது, நாங்க உங்களை ஆராதிக்க போறோம்ப்பா நம்ம சொல்லி வரும்போது தேவன் நம்ம வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைய தினத்துல அந்த மெசேஜோட டைட்டில் வந்து anointed to carry his glory, appointed to crush the enemy. You are anointed to carry his glory. அதிலேயே நம்ம நிக்கிறது இல்ல. You are appointed to crush the enemy. You are appointed to crush the enemy. Amen, hallelujah. You're able to see? So what is the word today? Anointed. Anointed. Hallelujah. Anointed to. You are anointed to carry the glory. தமிழ்ல சொல்றேன். Anointed to carry the glory, appointed to crush the enemy. Hallelujah. அப்படினா நீ அபிஷேகிக்கப்பட்டிருக்கா இல்லையா? நமக்கெல்லாம் ஒரு அபிஷேகம் இருக்கு, கரெக்டா? நம்ம அந்த அபிஷேகத்தை வைத்திருக்கிற பாண்டம் மட்டும் அல்ல, சாத்தானை நொறுக்கி போடுகிற நியமிக்கப்பட்டவர்கள். சாத்தானின் கிரியைகளை நொறுக்கி போட நியமிக்கப்பட்டவர்கள். We are appointed, not only anointed. You are not only a vessel, but you are an instrument. Hallelujah. இந்த மாதத்துல தேவன் வந்து ரொம்ப மகிமையா, அந்த 1ஆம் தேதி யாரெல்லாம் அந்த நியூ மந்த் ஆராதனைக்கு வந்தீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தேவனோட வார்த்தை ரிலீஸ் ஆகும் போதே ஒரு புதிய அபிஷேகம் எங்களை நிரப்புனதை நாங்க உணர்ந்தோம். வாசிப்போம் ஏசாயா 41:13. நான் உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு பயத்தோட திகிலோட சபையில வந்து உட்கார்ந்திருக்கீங்களா? தேவன் சொல்றாரு, சும்மா அப்படி வாயில சொல்ல, உன்னோட வலது கரத்தை பிடித்து நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு தேவன் சொல்றாரு. ஹல்லேலூயா. நீங்க எவ்வளவு ரிசீவ் பண்ணி ஆமென் சொல்றீங்களோ, இந்த வசனத்துல இருக்கிற அந்த ஜீவன், அந்த ஆசீர்வாதம், அந்த அற்புதம் நம்ம சிரசின் மேல இறங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவன் உங்க பக்கத்துல அப்படியே பாருங்களேன், அப்பா உங்க பக்கத்துல நின்னு உங்க கைகளை பிடித்து தேவன் சொல்றாரு, நீ பயத்தோட இருக்கியா, திகிலோட இருக்கியா? இன்னைக்கு அவர் என்ன சொல்றாரு, என்னோட ரைட் ஹேண்ட பிடிச்சு நீ பயப்படாத, நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா நம்ம சைடுல இருக்கார்ல, நிறைய நேரம் ஐயோ நம்ம செய்யறது கரெக்டா, அப்பா நம்ம கூட இருக்காரா அப்படின்னு நம்ம நிறைய கொஸ்டினோட வந்திருக்கலாம். ஆனா நவம்பர் மாதத்துல தேவன் சொல்றார், நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கேன். நீ ஏன் பயப்படுற? அவங்க என்ன சொன்னாலும் நோ ப்ராப்ளம், நான் உன் கூட இருக்கேன். நீ உன்னை பத்தி என்ன நினைச்சாலும் நோ ப்ராப்ளம், நான் உன் கூட இருக்கேன். நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கேன். ஹல்லேலூயா. எத்தனை பிரச்சனை, எத்தனை போராட்டம் உன் மத்தியில இந்த தினத்துல இருந்தா கூட நான் உன் கூட இருக்கேன். நீ பயப்படாத. உன் ரைட் ஹேண்ட பிடிச்சி, நம்மளோட வலது கையை தேவன் பிடித்து சொல்றாரா, நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல தேவனை நம்ம சேவிக்கிறோம் இல்லையா? ஆமென். 14வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். ஹல்லேலூயா. நீ பூச்சிதாமா, யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ சிறு கூட்டம் தான், இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய உன் மீட்பர். நீ எவ்வளோ கஷ்டத்துல, எவ்வளோ போராட்டத்துல இருந்தாலும் உன்னை மீட்டு கொண்டது நான் தானே, ரட்சிப்புக்குள்ள நடத்தினது நான் தானே. உன்னை கைவிடுவேனா? உன் வாழ்க்கையில ஆரம்பிச்ச அந்த வேலையை நான் முடிக்காம விடுவேனா? நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன். நீ பூச்சி தான், நீ பூச்சி நினைச்சிட்டு இருக்கியா? நான் உன் கூட துணை நின்னா என்ன நடக்கும் தெரியுமா? இந்த 2 வசனம் ரொம்ப ஆறுதல், நம்மளுக்கு மருந்து போட்ட மாதிரி இருக்கு இல்லையா? ஆனா அடுத்த வசனம் தேவன் சொல்றாரு பாருங்க, இதோ
பூச்சின்ட்டாரு, பயப்படாதேன்ட்டாரு, எல்லாம் நான் உனக்கு பண்றேன், உனக்கு துணையெல்லாம் நிக்கிறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டாரு. அப்புறம் சொல்றாரு பாருங்க 15வது வசனம், இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள இயந்திரமாக்குவேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்ல, நான் உனக்கு போரடிக்கிறதுக்கு ஒரு ஆயுதத்தை உன் கையில கொடுக்கிறேன், நீ அந்த பிரச்சனையை போட்டு அடி அது போயிருன்னு சொன்னாரா? Did he say that? Read the verse. சொல்லவே இல்லை. நான் உனக்கு ஆயுதத்தை கொடுக்கிறேன்னு சொன்னாரா? உன்னையே ஆயுதமா நான் மாற்றுவேன்னு சொன்னார். ஹல்லேலூயா. அப்பதான் பூச்சிலிருந்து ஒரு ஆயுதம் எவ்வளவு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ இந்த மாதத்துல தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வசனம், இட்ஸ் அ மெட்டாமார்பசிஸ், இட்ஸ் அ ப்ராஃபெட்டிக் மெட்டாமார்பசிஸ். அது தமிழ்ல புரியும்படி கர்த்தர் உங்களுக்கு செய்வாராக. ஹல்லேலூயா. மெட்டாமார்பசிஸ்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? எத்தனை பேருக்கு மெட்டாமார்பசிஸ்னா என்னன்னு தெரியும்? கம்பளி பூச்சி பட்டாம்பூச்சியா மாறுதுல, அந்த ப்ராசஸ் தான் மெட்டாமார்பசிஸ். ஒரு கம்பளி பூச்சியை பார்த்து மற்ற பூச்சியெல்லாம் சொல்லிச்சான், ஏய் உனக்கு எலும்பே இல்லையே, நீ இவ்வளோ அசிங்கமா இருக்கியே, நீ இவ்வளோ மெல்லமா ஊறி போறியே, நீ எல்லாம் என்ன பண்ண போற, நாங்கெல்லாம் பாரு எவ்வளோ அழகா நாங்க பறந்துட்டு இருக்கோம்னு அந்த பட்டாம்பூச்சி கிட்ட சொல்லிச்சான். இன்னைக்கு நிறைய பேர் நம்மளை பார்த்து, நீ என்ன இப்படி இருக்க, நீ எதுக்குமே உதவி இல்லை, நீ எதுக்குமே லாய்க் இல்லை. நீங்க எல்லாம் சிரிக்கிறத பார்த்தா அப்படியெல்லாம் நிறைய திட்டு வாங்கியிருக்கீங்கன்னு தெரியுது. ஸோ அப்படியெல்லாம் நிறைய பேர் நம்மளை சொல்லுவாங்க. இந்த கம்பளி பூச்சி எதுவுமே பண்ணலையா, அது அமைதியா இருந்ததான், சைலண்டா இருந்ததான், ஹிடனா இருந்ததான். திடீர்னு ஒரு நாள் அதுக்குள்ள என்னமோ ஒரு மாற்றமா, என்னமோ நடக்குதான். அதனால சாப்பிட முடியல, அதால தூங்க முடியல, அதால கம்ஃபர்டபுளா இருக்க முடியல, என்னமோ ஒன்று நடக்குது, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐயோ இந்த கஷ்டம் ஏன் எனக்குன்னு அது அப்படியே தவிக்குதான். அதை சுத்தி ஒரு கொக்கூன், அதை சுத்தி ஒரு லேயர் ஃபார்ம் ஆகுதான். அந்த இருட்டுல அமைதியா அது கொஞ்ச நாள் இருக்கான், எந்த அற்புதமும் தெரியலையா, தாமதிக்கிற மாதிரி இருக்கான், எதுவுமே நடக்கலையா. ஏன் என் வாழ்க்கையில இவ்வளோ கஷ்டம், ஏன் இவ்வளோ இருள், ஏன் இவ்வளோ தனிமை, ஐயோ எல்லாரும் என்ன புறக்கணிச்சு தள்ளினாங்க, இப்ப கடவுளும் என்ன புறக்கணிச்ச மாதிரி எனக்கு இருக்கே, இந்த இருள்ல நான் இருக்கனே அது அப்படியே இருந்ததான். சில நாட்களுக்கு பிறகு அது வெடித்து, அதுக்கு சிறகுகள் முளைத்து, அது பட்டாம்பூச்சியா பறக்கும் போது, ஓ ஹல்லேலூயா, அந்த இருட்டுக்காக நன்றி, ஜனங்கள் புறக்கணித்ததற்காக நன்றி. தேவனின் வாழ்க்கையில ஒரு பெரிய திட்டத்தோட, அந்த இருளையும் அந்த தாமதத்தையும் ஒரு காரணத்தோட நான் என்ன அனுபவிக்க பண்ணாரோ அப்படின்னு அந்த பட்டாம்பூச்சி நினைச்சதான். அது சிறகடைக்கு பறக்கும் போது 30 km/h. அதே கம்பளி பூச்சி 30 km/h 4000 km பறந்ததான். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு எதுவுமே நடக்காதது போல இருக்கா, ஒரே தாமதமா இருக்கிறது போல இருக்கா? God is preparing a mighty miracle. கர்த்தர் பெருசா ஏதோ நம்ம வாழ்க்கையில செய்ய விரும்பார். ஹல்லேலூயா. சோ யாக்கோபு எனும் சிறு பூச்சிலிருந்து தேவன் இதோ உன்னை போரடிக்கிறதற்கு ஒரு ஆயுதமா பண்ண போறேன்னு சொன்னாரா? He's doing something new today. பக்கத்துல அக்காவை சொல்லுங்க, கர்த்தர் இன்னைக்கு என்ன புதுப்பிக்கிறார் அக்கா. என் சிந்தையை புதுப்பிக்கிறார், என்னோட வார்த்தையை புதுப்பிக்கிறார், என்னோட ஸ்டைலை புதுப்பிக்கிறார், என்னோட நட உட பாவனை எல்லாவற்றையும் தேவன் இன்றைய தினத்துல புதுப்பிக்கிறார். My God is renewing. அவர் என்ன பண்ணார்? போரடிக்கிறதற்கு புதிதும் கூர்மையான மல்டிபிள் டீத்தான், பல பற்கள். ஒரே ஒரு பல்லு இல்ல, பற்கள். அப்ப காட் இன்னைக்கு என்ன பண்ண போறாரா என்னோட வாழ்க்கையில? ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறாரு? புதுப்பிக்க போறாரு. அடுத்தது ரேசர் ஷார்ப், கூர்மைனா அப்படி ஒரு ஷார்ப்பு. அப்புறம் மல்டிபிள் டீத், அநேக பற்கள் உள்ள இயந்திரமா தேவன் என்ன மாத்துறாராம். ஹல்லேலூயா. சரி, இந்த போர் அடிக்கிறதுனா என்ன? இந்த போர் அடிக்கிறது மாதிரி சொல்றாங்களே, போர் அடிக்கிறதுனா என்ன அப்படின்றது நம்ம நினைச்சு பார்த்துருக்கோமா? வாட் இஸ் அ த்ரெஷிங் ஸ்லெட்ஜ்? இந்த போர் அடிக்கிறதுனா என்ன, இந்த போர் அடிக்கிற இயந்திரம் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வரும் இல்லையா? இப்போ நீங்க ஸ்க்ரீன்ல பார்க்குறீங்களா, அந்த வுட்டு ஒரு மர பலகையில்
கற்களும் இரும்பையும் கூர்மையா அவங்க வைத்திருப்பாங்க. இதுதான் அந்த இயந்திரம் ஆதி காலத்துல. பட் இன்னைக்கு டெக்னாலஜி வந்து நிறைய வளர்ந்து அந்த போர் அடிக்கிற ஆயுதம் வித்தியாசமா மாறி இருக்கு. ஸோ இந்த போர் அடிக்கிறதுனா என்ன? இஸ்ரவேல் தேசத்துல கோதுமை அறுவடை டைம்ல என்ன பண்ணுவாங்களாம், கோதுமை எல்லாம் ஒன்னா அந்த அறுவடையில கோதுமை எல்லாம் எடுத்து ஒரு இடத்துல வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்களாம், இந்த போர் அடிக்கிற கூர்மையுள்ள பற்கள் உள்ள இயந்திரத்தை என்ன பண்ணுவாங்களாம், அது மேல அந்த விவசாயி நின்று 2 எருதுகள் அது முன்னாடி கட்டி அந்த கோதுமை மேல அப்படியே அதை ஒரு ரவுண்டா ஓட்டிட்டே வந்துட்டே இருப்பாங்களாம். அப்ப அந்த கோதுமை கதிரா வந்திருக்கும்ல, அது என்ன ஆகும்னா, there is cutting, there is crushing, there is separation, there is transformation. புரிஞ்சவங்க மட்டும் ஒரு ஹல்லேலூயா. அந்த த்ரெஷிங் ஸ்லெட்ஜ், அந்த போர் அடிக்கிற ஆயுதம் அந்த களத்துல சுத்தி சுத்தி வரும்போது என்ன, அந்த கோதுமை அறுவடையில மேல சுத்தி சுத்தி வரும்போது என்ன ஆகும்னா, அந்த கோதுமை வந்து அது காம்புல இருந்து வெட்டப்படும். அந்த கோதுமை காம்புல இருந்து வெட்டப்படும். அந்த கோதுமைக்கு மேல இருக்கிற அந்த பதர் எல்லாம் நொறுக்கப்பட்டு அது வந்து பதர் தனியாவும் தானிய தனியாவும் பிரிக்கப்பட்டு மாவுக்கு, அதாவது நம்ம ரொட்டி சுடுறதுக்கு ஏத்த மாவின் தானியமா அது மாறி இருக்கும். அதுதான் அந்த போர் அடிக்கிற களத்துல நடக்கிற அந்த ப்ராசஸ். இன்றைய தினத்துல தேவன் சொல்றாரு, போர் அடிக்கிறதற்கு புதிதும் கூர்மையும் ஆன பற்களுள்ள இயந்திரமா கர்த்தர் என்ன மாற்ற போறாரு. ஹல்லேலூயா. அப்போ அந்த போர் அடிக்கிற அந்த த்ரெஷிங்னா என்னன்னா, முதல்ல அந்த கோதுமை கதிர் என்ன, அது எதுல வளருது? நிலத்துல வளருது. வளர்ந்துருதா? கோதுமை அறுவடைக்கு, கோதுமை விதைத்ததிலிருந்து அறுவடைக்கு எத்தனை மாதங்கள் ஆகும்? குட் கெஸ். 7 இருந்து 8 மாதம். 7 இருந்து 8 மாதம். அந்த 8 மாதம் அது எங்க இருந்திருக்கு? பூமியில இருந்திருக்கு, நிலத்துல இருந்திருக்கு. 8 மாசம் பூமியெல்லாம் புரிஞ்சிருச்சு. அந்த சாயில், தண்ணி, வெயில், கிளைமேட் எல்லாம் புரிஞ்சிருச்சு. அப்படியே கம்ஃபர்டபுளா என்ன பண்ணுது? 8 மாசம் ஜாலியா ஒரே இடத்துல அது வளர்ந்து நிக்குது. 8 மாசத்துக்கு அப்புறம் அதே இடத்துல அதை விட்டா என்ன ஆகும்? வேஸ்ட் ஆயிரும். அப்போ என்ன நடக்குது அங்க? a cutting, a disconnection. அந்த பூமியிலிருந்து அந்த கோதுமை கதிரை டிஸ்கனெக்ட் பண்றாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் சில பேர் அப்படி டிஸ்கனெக்ட் பண்ணுவார். சில இடங்கள்ல இருந்து எடுத்து நம்மளை மாற்றி போடுவார். இந்த சிஎம்சியில் வேலை செய்கிற பிள்ளைங்கள்லாம் அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து இந்த டிபார்ட்மெண்ட் மாத்திட்டாங்க அப்படின்னு நீங்கள்லாம் துக்கத்தோடு இருக்கீங்க. ஆனால் கர்த்தரோட சித்தத்துக்கு நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துருந்தா அது நன்மைக்கே. அது அந்த கோதுமை அங்கே விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது கெட்டு போயிடும். அதுக்கு ஏதோ பயங்கரமான ஒரு ஆபத்து வந்துடும். அதனால அது அந்த ஃபீல்ட்ல இருந்து என்ன ஆக்கப்படுது? டிஸ்கனெக்ட் பண்றாங்க. அது ரொம்ப வலிக்கும். ஐயோ, என்னோட வேறு அடியில் இருக்கே, இது என்னோட மண்ணாச்சே, என்னோட இடம் ஆச்சே, இது எந்த ஐயோ அப்படின்னு இருக்கும். ஆனா அந்த கோதுமை என்ன பண்ணுது? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? டிஸ்கனெக்ட். ஒருவேளை if God is disconnecting you from people, from your mobile, from the television, from people, say hallelujah, thank you Lord, thank you Lord. கர்த்தர் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக நம்மளை பண்படுத்திட்டு இருக்காரு, நம்மளை உருவாக்கிட்டு இருக்காரு. ஆமென். சில பேர் நம்மளை தூற்றுவாங்க, ஸ்தோத்திரம்ப்பா. அந்த ஜனத்துல இருந்து நம்மளை டிஸ்கனெக்ட் பண்றாருல, ஏதோ பெரிய பர்பஸ் நம்ம வாழ்க்கையில் நடக்க போகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. The disconnection is not for rejection, it's for redirection. உன்னை புறக்கணிக்கிறதுக்கு இல்ல, உன்னோட டைரக்ஷன் இந்த டைரக்ஷன் இல்ல. இனிமேல் நான் உன்னை ரைட்ல நடக்க சொல்லியிருந்தல, அந்த ஃபேஸ் முடிஞ்சிருச்சு. இனிமேல் நீ லெஃப்ட்ல போக வேண்டிய நேரம் இது. ஹல்லேலூயா. அது புறக்கணிப்புன்னு நினைக்க வேண்டாம். It's a redirection. It's not a rejection, but it's a redirection. புரியுதா? ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் அந்த கோதுமையை என்ன பண்ணுவாங்களாம்? கட்டிங் அண்ட் கிரஷிங். அந்த கட்டிங் அண்ட் கிரஷிங்ல அது பனிஷ்மெண்ட் நினைப்போம். எல்லாரும் நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, பாருங்க அவங்களுக்கு என்ன வியாதி, எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ போராட்டம், இது அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்னு ஊரெல்லாம் பேசும். ஆனா தேவன் சொல்றாரு, அதுதான் ப்ரிப்பரேஷன். அதுதான் நான் உன்னை பெரிய என்னோட நோக்கத்துக்கு உன்னை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். சொல்றவங்க அந்த கம்பளி பூச்சியை பார்த்து என்னென்னமோ சொன்னாங்க. அந்த பட்டர்ஃப்ளை பேசுச்சா? பேசவே இல்லை, அமைதியா இருந்தது. அமைதியா. அதுக்கு தெரியும் இது பனிஷ்மெண்ட் இல்ல, இட்ஸ் தி பிரிப்பரேஷன் ஆஃப் காட். இட்ஸ் தி பிரிப்பரேஷன் ஆஃப் காட். அதுக்கு தெரியும் இது பனிஷ்மெண்ட் கிடையாது. நிறைய நேரத்தில் நம்ம வாழ்க்கையில கஷ்டங்கள், பிரச்சனைகள் வரும்போது, ஐயோ தேவன் என்ன தண்டிக்கிறாரா நம்ம நினைப்போம். ஆனா தேவன் சொல்றார், that is not your punishment, but what is it? Preparation.
இட்ஸ் நாட் யுவர் ரிஜெக்ஷன், அது ரீடைரக்ஷன். இது பனிஷ்மெண்ட் இல்ல, இது ப்ரிப்பரேஷன். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் செப்பரேஷன். அந்த பதற நெல்லிலிருந்து பிரிக்கிறது எது தெரியுமா? ஆவியானவர். அந்த ஆவியானவரோட விண்டு என் வாழ்க்கையில வரும்போது என் வாழ்க்கையில் இருக்கிற தீய காரியங்கள், மாம்சீகம் எல்லாம் போய் ஆவிக்குரிய காரியங்களையே நான் யோசிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாதத்துல என்ன நடக்க போகுது? ஒரு டிஸ்கனெக்ஷன் நம்ம வாழ்க்கையில நடக்கும்போது நம்ம ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஏன்னா என் டைரக்ஷனை தேவன் மாத்துறாரு. ஹல்லேலூயா. ஒரு இடித்தல், ஒரு கிரஷிங். அந்த ஆரஞ்சு பழத்தை எப்ப ஜூஸ் வரும்? ஆரஞ்சு பழத்துல இருந்து ஜூஸ் எப்ப வரும்? கசக்கி பிழியும் போது. அப்ப நம்ம ஆரஞ்செல்லாம் கசக்கி பிழிகிறோம். நமக்கு கசக்கி பிழிகிற அனுபவம் வரும்போது மட்டும் வலிக்குதுன்றோம் இல்ல. அந்த ஸ்வீட் ஜூஸை நமக்குள்ள இருந்து எடுக்கிறதுக்கு சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடந்தாலும் நம்ம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு ஒரு நாள் முறுமுறுக்காத, அப்பா எனக்கு ஏதோ ஒரு பெரிய டைரக்ஷனுக்குள்ள என்ன நடத்துறாருன்ற விசுவாசத்துல நான் போகும்போது அந்த ஜெயத்தின் சத்தம் என் காதுல துணிச்சுட்டே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கட்டிங் கிரஷிங் ஆகும்போது, அந்த ப்ரிப்பரேஷன் ஆகும்போது என்ன ஆகும்னா, ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பதறுகள், தீய காரியங்கள், தீய சிந்தைகள், தீய வார்த்தைகள், தீய எண்ணங்கள் எல்லாம் பதற போல இருக்கிற காரியங்களை ஊதி போடுவாராம் தேவன். ஊதி போட்டதுக்கு அப்புறம் அந்த தானியம் எப்படியா மாறுமா, அந்த கோதுமை எப்படியா மாறுமா, அது ரொட்டி பண்றதுக்கு மாவா மாறுறதுக்கு ரெடி ஆயிடுச்சான். அந்த தானியம் எப்படி ஆயிடுச்சா? மாவாகிறதுக்கு ரெடி ஆயிடுச்சா. நீங்க மாவாகிறதுக்கு ரெடியா? அப்போ அந்த தானியத்தை என்ன பண்ணுமா? போட்டு அரைக்கணுமா. அதை அரைக்க தானே அது மாவா மாறும். அது அரைக்கும் போது ஐயோ என்ன அரைச்சிடாதீங்க, என்ன விட்டுருங்கன்னு சொல்ல முடியாது. எல்லா தானியமும், அறுவடையில எல்லா தானியமும் ரொட்டிக்கு மாவா போதா? இல்லை. கொஞ்சம் தானியம் என்னவா போகுது? விதையா மாறுது. கொஞ்சம் தானியம் என்னவா மாறுது? விதையா மாறுது. அப்போ இந்த வீட் என்னவா மாறுச்சு? ஒரு விதை அந்த மண்ணுக்குள்ள போய் அது 8 மாசம் வளர்ந்து அப்புறம் அது டிஸ்கனெக்ட் பண்ணப்பட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ள கிரஷிங், நொறுக்குதல், மிதித்தல் எல்லாம் அது அண்டர்கோ பண்ணுது. அப்புறம் அந்த பதரை எடுத்து போட்டு வெறும் தானியத்துக்கு, அது உணவுக்கு ஏற்ற தானியமா அது ரெடி ஆகுது. அங்கேயே முடிஞ்சிடல. அதோட வாழ்க்கை மறுபடியும் ஒரு அரைப்புக்குள்ள போகுது. அந்த அரைப்புக்குள்ள போகும்போது அது அநேகரை போஷிக்கிற ரொட்டியா மாறுது. ஹல்லேலூயா. அந்த விதைகள் என்ன ஆகுது? அந்த விதைகள் என்ன ஆகுது? ஸோ இன்னைக்கு இந்த வசனத்தை இது வரைக்கும் கேட்டல, இதுல இருக்கிற வெளிப்பாடு என்ன தெரியுமா? உன்னை ஒரு பாத்திரமா இருந்து தேவன் இயந்திரமா மாற்றுகிறார். It's a new dimension தேவன் நம்மளை அழைச்சிட்டு போறார். It's not an old dimension. புதிதும் தேவன் என் வாழ்க்கையில புதிதா இருக்காரு. Yes, you are carrying the anointing. உண்மைதான், you are carrying the anointing. நீ அநேகரை போஷிக்கிற அப்பமா நீ இருந்திருக்க, அநேகரை நீ போஷிச்சிருக்க. நீ ஆராதனை மூலியமா, வார்த்தை மூலியமா, உன்னோட சுவிசேஷம் மூலியமா நீ அநேகரை போஷிச்சிருக்க. ஆனா இன்னைக்கு I've not only anointed to be a glory carrier, but I've appointed you to crush the enemy. Hallelujah. Hallelujah. So God is shifting the church to another dimension. காதுள்ளவன் அதை கேட்க கடவன். Hallelujah. Hallelujah. So there is a shift. அப்பா பலவீனமான பாத்திரம்பா, அபிஷேகம் நிறைஞ்ச பாத்திரம்பா. அந்த பாத்திரத்திலிருந்து God is shifting you to an instrument. Hallelujah. ஒரு கூர்மையான பற்கள் உள்ள ஒரு இயந்திரமா தேவன் உன்னை மாற்ற விரும்புறார். Hallelujah. Hallelujah. God is taking you to the next dimension. And the next dimension குள்ள நான் போ விரும்புறேன்றவங்க மட்டும் ஒரு hallelujah. எல்லாரும் போக விரும்புறீங்களா? வெரி குட். இட்ஸ் a wonderful church. அப்போ கட்டிங், கிரஷிங், டிரான்ஸ்ஃபர்மேஷன், செப்பரேஷன் எது வந்தாலும் என் வாழ்க்கையில தேவன் ஒரு ப்ரிப்பரேஷனை பண்ணிட்டு இருக்காரு. நான் ஆயத்தமா முன்னேறி செல்வேன்னு அந்த ஆயத்தத்தோட போகும்போது அந்த ஜெய தொனி என் காதுல தொனித்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இந்த பாத்திரத்தோட போட்டோ பாருங்க. நெக்ஸ்ட் போட்டோ. இந்த பாத்திரத்துல என்ன பண்ண முடியும்? ஒரு பாத்திரமா நீங்க இருக்க வரைக்கும் என்ன பண்ண முடியும்? பைபிள், பல மணி நேரம் பைபிள் வாசிப்போம். யாருக்காக? எனக்காக. நான் நல்ல வார்த்தையை பேசணும், நல்ல சிந்தையோடு இருக்கணும், தேவனோடு பக்கத்தில் வரணும், தேவனை அதிகமாக அறிஞ்சிக்கணும். எனக்காக நான் அதிக நேரம் அக்னி பாஷையில் பேசுவேன். எதுக்கு? நான் பரிசுத்தமாக வாழணும். என்னோட அபிஷேகத்தை என்ன பண்ணிட்டு இருக்கேன்? ஒரு பாத்திரமா எனக்குள்ளேயே வச்சிட்டு இருக்கேன். ஆனா நான் ஒரு இயந்திரமா மாறும்போது அந்த அபிஷேகத்தை மற்றவர்களுக்கு ரிலீஸ் பண்ணும்படியா தேவன் என்ன அழைக்கிறார்.
ஹalleluya. அப்படின்னா ஃபேத் சர்ச்ல இருக்கிற ஒருத்தரையும் தேவன் எப்படி அழைக்கிறாரா, நீ நிறைய ஜெபிச்சிட்ட போதுமா, நீ நிறைய அக்னி பாஷை பேசிட்டமா, இப்ப நீ மார்க்கெட் பிளேஸ்ல போய் நான் உனக்கு கற்றுக் கொடுத்ததையும் நான் டெபாசிட் பண்ண அபிஷேகத்தையும் நீ அநேக ஜனங்களுக்கு சுவிசேஷம் சொல்லும்படியா, தீர்க்க தரிசனம் உரைக்கும்படியா, வார்த்தையை விதைக்கும்படியா, எல்லா சத்ருவின் தந்திரத்தை மிதிக்கும்படியா உன்னை நான் அழைத்திருக்கேன். அங்க நீ பாத்திரமா உட்கார்ந்தது போதும், நீ இயந்திரமா எலும்பு. சியோன் குமாரத்தியே நீ எலும்பு. உன் மேல நான் ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கேன், உன் மேல நான் ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை வைத்திருக்கேன். சோ இன்னையிலிருந்து ஃபேத் சர்ச்ல யாரும் விசுவாசியா இருக்க மாட்டோம், ஷீஷர்களா போவோம். ஹalleluya. விசுவாசி ஷீஷருக்கு என்ன டிஃபரன்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். விசுவாசினா யாரு? இது பண்ணாத அது பண்ணாத அது பண்ணாதன்னு கர்த்தர் அவங்க பின்னாடியே ஓடிட்டு இருப்பாரு. ஆனா கர்த்தர் முன்னாடி நடக்கும்போது கேள்வியே கேட்காம பின்னாடி போறோம் பாருங்க, அவங்க தான் சீஷர்கள். ஹalleluya, ஹalleluya. இன்னைக்கு விசுவாசியா நீ இருந்தது போது செல்லும். ஆனா நீ எழும்பி என்ன பண்ணணும்? நீ மலைகளை மிதித்து, ஹalleluya, மலைகளை நம்ம என்ன பண்ணுமா? மிதித்து நொறுக்கி நம்ம ஹில்ஸ சாஃபா, குன்றுகளை பதர்கோப்பாய் நீ ஆக்கிடுவாய் தேவன் சொல்றார். ஹalleluya, ஹalleluya. ஆமென். புரியுதா? சோ நம்ம வெசல்ல இருந்து தேவன் எப்படியா மாத்துறாரா? இன்ஸ்ட்ருமெண்டா. பாத்திரத்துல இருந்து கருவியா. அதாவது ரைமிங்கா உங்களுக்கு வருதா? பாத்திரத்துல இருந்து கர்த்தர் ஒரு இயந்திரமா என்ன மாற்ற விரும்புறார். ஒரு பாத்திரமா இருக்கிற நானே தேவன் என்ன எப்படி மாற்ற விரும்புறார்? இயந்திரமா. அந்த செப்பரேஷன்ல ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் அது பிரெட்டா மாறுது. அந்த பிரெட் அநேகரை போஷிக்குது. அந்த விதை என்ன ஆகுது? மறுபடியும் அந்த விதை விதைக்கப்படுது. அந்த விதை அநேக இருளையும் அந்த வழியிலையும் அது மறுபடியுமா அந்த இருட்டுக்குள்ள, அந்த விதைக்கும் போது ஒரே இருட்டு, ஒரே இருள், யாருமே இல்லை, அதுக்கு துணையே இல்லை. அந்த இருட்டுல அது எவ்வளவோ கதறி 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 கடைசியில ஒரு நாள் அது வெடித்து அந்த பூமியிலிருந்து அது வெளியில வரும்போது அது அநேக கனி கொடுக்கிற மரமா மாறுது. Hallelujah. Today God is inviting two kinds of people. God is in fact calling two kinds of people. One group of people to feed the church, another group of people to lead the church. Which group do you belong to? ஒரு கூட்டத்தை தேவன் என் ஜனங்களை போஷிக்க தேவன் அழைக்கிறார். இன்னொரு கூட்ட பீப்பிளை ஜனங்களை வழிநடத்தும்படியா தேவன் அழைக்கிறார். ஹalleluya, ஹalleluya. சில நேரங்கள்ல நம்ம ஃபீடிங்லயே இருப்போம். தேவன் டப்புன்னு ஒரு மாற்றத்தை, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு அக்னியை நம்ம மேல போட்டு லீடிங்ல அனுப்பிச்சிடுவார். ஹalleluya, ஹalleluya. அது தேவன் நமக்கு கொடுக்கும்போது அது விசேஷமா இருக்கும். நம்ம தேடி போகும்போது விழுந்துரும். ஹalleluya. So today church, are you ready to feed? நம்மளே ஃபீடிங்லயே இருக்கோமா? இல்ல are you ready to feed others? இல்ல ஒரு ஸ்டெப் அதிகமா போய் ஒரு பாத்திரமா மட்டும் இல்ல, ஒரு இயந்திரமா அநேகரை வழிநடத்துற ஜனமா நம்ம மாற போறோம். Hallelujah. Are you ready to feed or lead, or are you ready to do both? Hallelujah. ஒரு வசனம் இருக்கு, அது பயங்கரமா இருக்கும். நாட்களை பார்த்தால் நீ போதகராய் இருக்க வேண்டியது, ஆனால் நீயோ பாலை குடித்துக் கொண்டிருக்கிறாய். எவ்வளவு வருஷமா நம்ம சுவிசேஷத்தை கேட்கிறோம், எவ்வளோ வருஷமா வேதத்தை வாசிக்கிறோம், எவ்வளோ வருஷமா நம்ம ஆராதனை செய்யறோம். ஆனா தேவனுக்காக நம்ம என்ன செய்து கொண்டிருக்கோம்? What are we doing? நம்மளையே எக்விப் பண்ணணும், நான் வளரணும் கர்த்தருக்குள்ள, நான் அபிஷேகம், அதெல்லாம் வெரி குட். பட் this is a season where God wants us to move and lead many people because the world is crying. The world is crying. Hallelujah. சொல்லுங்க, ஏசப்பா நான் ஃபீட் பண்ணவும் ரெடிப்பா, நான் லீட் பண்ணவும் ரெடிப்பா. Hallelujah. ஃபீடிங்காவது எல்லாரும் சிரிக்கிறீங்க, ஆனா லீடிங்க்கு யாரும் சிரிக்க மாட்டீங்க. ஆனா கர்த்தர் அந்த மாதிரி பயந்து நடுங்கினா ஏமாத்திரப்பான்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, நம்மளை தான் தேவன் அழைக்கிறார் இன்னைக்கு. ஹalleluya. ஐயோ எனக்கு சத்தமா கூட பேச வராது சிஸ்டர் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? உங்களை தான் கர்த்தருக்காக ட்ரம்பெட்டா கர்த்தர் வச்சிருக்காரு. ஹalleluya. எனக்கு ரொம்ப பயந்த சுபாவ சிஸ்டர் அப்படின்னு சொல்றீங்களா? உங்களை தான் கர்த்தர் சபைக்கு கேடகமா வச்சிருக்காரு. நீங்க தான் பாதுகாக்க போறீங்க, நீங்க தான் ஆவிக்குரிய யுத்தத்துல ஜெயம் எடுக்க போறீங்க. ஹalleluya, ஹalleluya. சோ தேவன் அப்படி ஒரு மனுஷன், வேதாகமத்துல யாரையாவது தேவன் அப்படி மாற்றி இருக்காரா? பூச்சி போல இருந்தவங்களை இயந்திரமா தேவன் மாற்றி இருக்காரா? எத்தனையோ பேர். யாராவது நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஸ்கிரீன்ல போடாத ஒரு பேரை நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் எத்தனையோ ஜனங்கள் பயந்து நடுங்கி திராட்சை ஆலையிலெல்லாம் போரடிச்சிட்டு இருந்தாங்க. வெரி குட்.
கரெக்ட் அப்பா, பைபிள் குவிஸ் சூப்பர். ஐ திங்க் ப்ராவர்ப் எக்ஸாம்ல நம்ம சர்ச் ஃபுல் மார்க்ஸ். ஓகே, நெக்ஸ்ட். வேற யார தேவன் அப்படி மாற்றி இருக்கார்? இல்ல இப்படி நான் கேட்கட்டுமா? தேவனோட வார்த்தை இன்றைய தினத்துல என்ன சொல்லுச்சு? இதோ இதோ நான் போர் அடிக்கிறதற்கு புதிதும் கூர்மையும் உள்ள பற்கள் உள்ள இயந்திரமாய் உன்னை மாற்றுவேன். அதுக்கப்புறம் அடுத்த வசனம் என்ன சொல்லுது? அடுத்த செக்ஷன் என்ன சொல்லுது? எல்லாரும் பைபிள் எடுத்து வாசிங்க. நம்ம ஒரு 2 மணி நேரம் ஆலயத்துல இருக்கோம். அபிஷேகத்துல நிறைஞ்சு வர ஒரு வார்த்தை உங்களோட வாழ்க்கையை தலைகீழா புரட்டி போட முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவைகளை தூற்றுவாய். இல்ல, மலைகளை ஃபர்ஸ்ட் அவர் என்ன பண்றாரு? உன்னை புதிதும் கூர்மையும் உள்ள பற்கள் உள்ள இயந்திரமா மாத்திட்டாரு. அது மாத்தினதுக்கு பிறகு நம்ம என்ன பண்றோமா? மலைகளை மிதித்து. ஒரு 2-3 ஸ்லைட்ஸ் கீழே போங்க பிரதர். மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில என்ன மலைகள்? என்ன? வாட் ஆர் மவுண்டன்ஸ்? என் வாழ்க்கையில இருக்கிற மலை என்ன? கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கலன்னு சொல்லி அழுதுட்டு இருக்கீங்களே, எது உங்க மலையா பாக்குறீங்க? எந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்கல? எது உங்களோட மலை? உங்க வாழ்க்கையில இன்னைக்கு பிரச்சனை போராட்டம் ஏற்படுத்தி கொண்டு இருக்குல்ல, அது எது? உங்க ஹஸ்பண்டா? உங்க வீட்டில் இருக்கிற பிரச்சனையா? பணமா? சபை வளர்ச்சியா? ஆவிக்குரிய யுத்தத்துல ஜெயமா? அற்புதமா? எது? வாட் இஸ் யுவர் மவுண்டன்? வாட் இஸ் யுவர் மவுண்டன்? நீங்க பிக்சர்ல பார்த்தா ஒரு மனுஷன் தன்னோட மலையை பார்த்து கொண்டு இருக்கான். என்ன பண்றான்? நீங்க ஸ்கிரீனை பாருங்க. மலையில என்ன பார்த்துட்டு இருக்கான்? ஒரு மவுண்டனை அவன் பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு என்ன தெரியுது? என்ன தெரியுது? அவன் சின்னதா தெரிறான், மவுண்டன் வந்து பெருசா. அவனுக்கு முன்னாடி இருக்கிற மவுண்டன் அவனுக்கு பெருசா தெரியுது. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு? அங்கே உன் மலை இதை பார்த்துட்டு இருந்தா நமக்கே பயமா இருக்குல்ல. ஐயோ இவ்வளவு பெரிய மலையான்னு இருக்கு. Now what God is saying, நீ மலையை பார்த்து பேசு. உன் வாயை திறந்து மலையை பார்த்து நீ பேசு. மலையே நீ எம்மாத்திரம், என் கூட இருக்கிற தேவன் பெரிய தேவன், என் தேவனால கூடாத காரியம் எதுவுமே இல்லை. நீ எம்மாத்திரம், நீ எம்மாத்திரம், எம்மாத்திரம் சொல்லி 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 அந்த மலைக்கு மேலே நீ வான்னு கர்த்தர் கூப்பிடுறார். மோசே நீ மலைக்கு மேலே ஏறி வான்னு கர்த்தர் கூப்பிடுறார். ஹல்லேலூயா. உன் மலையை பார்த்து நீ பயந்து 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 நீ ஓடினா சாத்தான் உன்னை குறுக்க 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 நினைச்சிட்டே இருப்பான். Hallelujah. God is saying, speak to your mountain. Speak to your mountain. Even as you're speaking to that mountain, climb, 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 climb. நீ மலைக்கு மேலே வா. நீ மலைக்கு மேலே வரும்போது நீ பார்க்குற காரியத்தை பார்த்தீங்களா? இது உங்களுக்கு எவ்வளோ கிளீனாக இருக்குன்னு எனக்கு கிளியராக இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் மலைக்கு மேலே போயிட்டேன்னா அங்கே தேவனோட பிரசன்னம் இருக்கு. ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, சுற்றி இருக்க மலைகளை என்னால் பார்க்க முடியும். இந்த மலையை காட்டியும் பெரிய மலையும் என்னால் பார்க்க முடியும். பள்ளத்தாக்க என்ன பார்க்க முடியும். அந்த பள்ளத்தாக்க நீரூற்றா மாற்றிக்கொள்ளணுன்ற ஞானம் எனக்கு வரும். எங்க? மலையை பார்த்து ஐயோ இவ்வளோ பெரிய மலை, நான் என்ன பண்ண போறேன்? இல்லை நான் என்ன பண்ண போறேன்? ஐயோ இது நான் என்ன பண்ண போறேன்? இது என்ன ஆக போகுது? இது நடக்குமா? இது நடக்காதா? ஒரு அற்புத வாழ்க்கையில நடந்துராதா? பார்த்து பேசி 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 நம்ம என்ன பண்றோம்? நெகட்டிவா பேசி 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 சோர்ந்து போய் சில நேரங்கள் சில ஜனங்கள் மண்ணுக்குள்ளேயே போயிடுறாங்க. ஆனால் இன்றைய தினத்தில் God is saying, speak to the mountain, speak the word to the mountain. அந்த மவுண்டன்ல நீ கர்த்தரோட வார்த்தையை பேசி 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 மலை மேலே ஏறி வரும்போது you will have a divine encounter. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? தேவன் என்ன சொல்றாரு? உன் மலையின் கீழே நீ கதறிக்கொண்டு இருப்பாய், நான் ஒரு இயந்திரத்தை உன் கைகளில் கொடுப்பேன், நீ அடித்து நொறுக்குவாய். அதுவா வசனம்? ஹல்லேலூயா. யாக்கோப் என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே, இதோ இதோ நான் உன்னை மாற்ற போறேன், உன்னை புதிதாக்க போறேன். ஹல்லேலூயா. உன்னை கூர்மாக்க போறேன், உனக்கு நிறைய பற்கள் உள்ள இயந்திரமா உன்னை மாற்ற போறேன். நீ என்ன பண்ண போற? அந்த மலைகளை நீ மிதித்து நொறுக்கி அந்த குன்றுகளை பதறுக்கோப்பா ஊனா ஊதுற மாதிரி நீ செய்ய போற. 16வது வசனத்தை வாசிப்போம் பாருங்க. அவைகளை தூற்றுவாய், அப்போது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த எல்லா பிரச்சனை, அந்த மலைகள் எல்லாம் என்ன ஆகுமா? காற்றும் சுழல் காற்றும் அதை ஊதி போடுமா. நம்மளோ என்ன செய்து கொண்டிருப்போமா?
இஸ்ரவேலின் பரிசுத்தர். களி கூர்ந்து நம்ம என்ன பண்ணுவோமா? களி கூர்ந்து என் மலையெல்லாம் நான் மிதிச்சு போட்டுட்டேன்னு களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள் மேன்மை பாராட்டி கொண்டிருப்போமா? அக்கா எனக்கு இந்த அற்புதம் நடக்கல, அக்கா எனக்கு இது செய்யல கர்த்தர், இப்படி ஆயிடுச்சு என் வாழ்க்கையில தாமதம் நம்ம சாட்சி இருக்காதான். அக்கா உங்களுக்கு தெரியுமாக்கா, நான் நினைச்சு பார்க்காத அற்புதத்தை தேவன் என்னோட வாழ்க்கையில செய்துட்டாருக்கா, எனக்கு தகுதி இருக்கான்னு கூட தெரியலக்கா, ஆனா என் வாழ்க்கையை தேவன் இப்படி உயர்த்தி வச்சிருக்காருன்னு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள் நான் மேன்மை பாராட்டி கொண்டிருப்பேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு என்னோட சாட்சி எப்படியா இருக்கு? இது நடக்கல, அது வரல, அது தெரியல, இது முடியல, இப்படி பேசிட்டு இருக்கேனா? என் தேவன் எனக்கு பெரிய காரியங்களை செய்தார், என் தேவன் மகிமையான காரியங்களை செய்தார், என் தேவன் அற்புதங்களை செய்தாருன்னு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள் நான் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கேன். ஹல்லேலூயா. கோதேஷ் இஸ்ராயேல் அப்படின்னா இஸ்ரவேலின் பரிசுத்தர். ஹல்லேலூயா. அந்த கோதேஷ் இஸ்ராயேலுக்கு நான் என்ன பண்ணுவேனா? மேன்மை பாராட்டுவேனா? என்னோட படிப்பு, என்னோட பதவி, அதெல்லாம் குப்பை, அதெல்லாம் குப்பை. அதை பத்தி நான் பேச மாட்டேன், என்னை பத்தி நான் பேச மாட்டேன். ஆனா எனக்கு அற்புதம் செய்த தேவனை குறித்து, எனக்கு கூர்மை உள்ள பற்கள் உள்ள இயந்திரமா மாற்றின என் தேவனை குறித்து நான் மேன்மை பாராட்டி கொண்டிருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி மாற விரும்புகிற மட்டும் ஹல்லேலூயா சொல்லுங்களேன். தூங்க விரும்புறவங்க எல்லாம் ஹல்லேலூயா சொல்லுங்களேன். சரி, அப்பவும் 4 பேர் இருக்காங்க. ஓகே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, அப்படி ஒரு மனுஷன், நம்மள மாதிரி பேச தெரியாது, அது முடியாது, இது தெரியாதுன்னு சொல்ல ஒரு மனுஷனை தேவன் எப்படி மாற்றினாரு நம்ம வேதத்துல இருந்து வாசிக்கலாமா? From a chosen vessel to an instrument of impact. Exodus 3:10. யாத்ராகமம் 3:10 வாசிக்க கேட்போம். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி. சிஸ்டர், யாத்ராகமம் 3:1-2 வாசிக்கலாம். மோசே மீதியான் தேசத்து ஆசாரனாய் இருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அவன் பின்புறமா ஆடுகளை ஓட்டி தேவ பர்வதமாகிய ஹோரேப் வரைக்கும் வந்தான். எல்லாருக்கும் மோசையோட கதை 2 வாரமா பாஸ்டர் சொல்லிட்டு இருக்காரு. உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆண் பிள்ளைகளை கொல்ல சொல்றாங்க, ஆனா அவங்க தாயார் நாணல் பெட்டியில வைக்கிறாங்க. அப்புறம் அந்த பார்வோன் குமாரத்தை என்ன பண்றா? எடுத்து ராஜாங்கத்துல அவர் வளர்றாரு. அவர் ஒரு எகிப்தியனை கொண்டு போடுறாரு. கொண்டு போட்டதுக்கு அப்புறம் என்ன, ஓடி போறாரு. ஓடி போய் எங்க இருக்காரு? மீதியான் தேசத்துல என்ன பண்ணிட்டு இருக்காரு? மாமனாரோட ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்காரு. என்ன பண்றாரு? மாமனாரோட ஆடுகளை மேய்த்து 40 வருஷம் என்ன ஆச்சு? அந்த 40 வருஷம் அந்த அரண்மனையில ரொம்ப ஒரு அமைதியான வாழ்க்கை. அவர் சொந்த பிள்ளை இல்ல, அந்த பார்வோனோட சொந்த குமாரன் இல்ல. நிறைய சேலஞ்சஸ், நிறைய மலைகள் மோசே ஃபேஸ் பண்ணியிருப்பாரா இல்லையா? நிச்சயமா ஃபேஸ் பண்ணியிருப்பார். ஆனா அந்த 40 வருஷமும் தேவன் அவரோட வாழ்க்கையில எதுவுமே செய்யலையா? இல்ல அவரை பண்படுத்திட்டு இருந்தாரா? சைலண்டா தேவன் இருந்தாரா? மோசையை பண்படுத்தினாரா? அவனோட கேரக்டர் எப்படி டெவலப் ஆச்சுன்னா, ஒரு ஒரு பேட் காரியம், ஒரு கெட்ட காரியத்தை பார்க்கும்போது அது தட்டி கேட்கிற ஒரு குணாதிசயம் அவன் கூட டெவலப் ஆயிருந்துச்சு இல்லையா? அப்ப தேவன் அவனோட கேரக்டர் என்ன பண்ணிட்டு இருந்தார்? 40 வருஷம் ஒரு லீடருக்கு தேவையான குவாலிட்டியில அவனை மோல்ட் பண்ணிட்டு இருந்தார். அவனுக்கு அது தெரியாது. அவனுக்கு அது தெரியவும் தெரியல, புரியவும் புரியல. ஐயோ, உனக்கு ஒருத்தனை கொன்று போட்டுட்டேன்னு பயத்துல அவன் என்ன போறான்? மீதியானுக்கு போறான். அங்க 40 வருடம் அவன் என்ன பண்றான்? ஆடு மேய்த்து கொண்டிருக்கார். எப்பவுமே நேர்வழியா போற மோசே அன்றைய தினத்துல அவன் என்ன பண்றாருன்னா, வசனம் அழகா சொல்லிட்டு, அவர் எந்த பக்கத்துல போறாரா? பின்புறத்துல அவர் போறாராம். சில நாட்கள் தேவன் சொல்றாரு, இப்படி போகாத, இந்த வழியா நீ போ அப்படின்னு. அந்த ஷிஃப்ட், அந்த டிஸ்கனெக்ஷன் தேவன் கொடுக்கிறார் பாருங்க மோசஸ்க்கு. இந்த வழியில நீ இன்னைக்கு போகாத, இந்த வழியில போ. இன்றைய தினத்துல ஒரு டிவைன் என்கவுண்டர் உன் வாழ்க்கையில இருக்கு. ஹல்லேலூயா. அப்ப மோசே என்ன பண்றாங்க? அந்த பின்புறமா போகும்போது திடீர்னு அவர் என்ன பார்க்கறாரு? ஒரு முற்செடியை பார்க்கறாரு. அந்த முற்செடி என்ன ஆயிட்டு இருக்கு? எரிஞ்சிட்டு இருக்கு. ஆனா வெந்து போகல. அது எரிந்து கொண்டு இருக்கு, ஆனா அந்த முற்செடி வெந்து போகல. இப்ப நானும் டெசர்ட் கண்ட்ரில இருந்து வரனால நிறைய டெசர்ட்ல இந்த மாதிரி தீ பிடிக்கிறது சாதாரணமான ஒரு காரியம். அது ஒரு அங்க ஆடு மேய்க்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த டெசர்ட்ல அந்த வெப்பம் அதிகமா இருக்கனால அந்த செடிகள் காய்ந்து போகும்போது தீ வர்றது ஒரு நார்மல் காரியம். ஆனா மோசே உற்று பார்த்தானா
அதை உற்று பார்க்கும்போது அங்க என்ன நடந்ததா, முற்செடி எரிந்து கொண்டிருந்தது, ஆனால் வெந்து போகவில்லை. அந்த எரிஞ்சதுக்கு அப்புறம் 5 மினிட்ஸ்ல அது ஆஷஸா மாறிடும், அது சாம்பலா மாறி பறந்துடும். ஆனா இங்க ஒரு வித்தியாசத்தை மோசே கண்டவுடன் அவன் என்ன பண்றானா, அதுக்கு நேரா அவன் போகும்போது அவரோட சத்தம், இந்த இடம் பரிசுத்த இடம், இவன் பாதரட்சிய நம்ம அதுக்கு நிறைய இன்டர்பிரிட்டேஷன் இருக்கு. ஆனா என்ன சொல்றாரு தெரியுமா தேவன், உன் கால் முதல் உன் பாதத்திலிருந்து தலை வர ஒரு அக்னினால உன்னை நான் அபிஷேகிக்க விரும்புறேன். வா மோசே, நீ வா மோசே. அண்ட் இன்னொரு ப்ராஃபட்டிக் சிம்பிள் அதுல என்ன தெரியுங்களா, இந்த செடி சாதாரணமா இருக்கலாம், ஆனா என்னோட அக்னி உனக்குள்ள வந்தா நீ ஒரு ஷைனிங் லீடரா மாற முடியும். ஹல்லேலூயா. நீ ஹைடிங் ஷெப்பர்ட்ல இருந்து ஷைனிங் லீடரா மாற முடியும் மோசே. இது அதுக்கு உண்டான ஒரு தீர்க்க தரிசன நிழலாட்டம். இந்த செடி எரியல, ஆனா என்னோட அக்னி அங்க இருக்கிறனால இந்த செடி என்ன ஆகல, வெந்து போகல. அது போல என்னோட அக்னி உனக்குள்ள வந்தா நீ வேகாதிருப்பாய். அந்த அக்னி உன்னை உருவாக்குற அக்னி, அந்த அக்னி உன்னை லீடரா மாற்றுகிற அக்னி, அந்த அக்னி உன்னை ஃபீடரா மட்டும் இல்ல ஒரு லீடரா உயர்த்த போற அக்னி. மோசே நீ ஆயத்தப்படு, மோசே நீ ஆயத்தப்படுன்னு தேவன் ஒரு தீர்க்க தரிசன சத்தத்தை அன்றைய தினத்துல அந்த உருவாக்குற அக்னி மோசையை அன்றைய தினத்துல சந்தித்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 40 வருஷம் எகிப்துல போச்சு, 40 வருஷம் இந்த மீதியான்ல தேவனோட சந்திப்பு. தேவன் எப்படி ஒரு மனுஷனை தேவன் டிரான்ஸ்ஃபார்ம், அந்த பாண்டமா அந்த பாத்திரமா இருந்து இயந்திரமா மாத்துறதுக்கு அவன் அண்டர்கோ பண்ற அந்த 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 சேஞ்சஸை நம்ம பார்க்கிறோம் இல்லையா. வாசிப்போம் எக்ஸோடஸ் 3:2. அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முச்செடி நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான், முச்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அது ஒரு சூப்பர் நேச்சுரல் என்கவுண்டர். அப்படியே 9th வசனத்துக்கு அந்த சூப்பர் நேச்சுரல் என்கவுண்டரை கொடுத்து, அந்த ப்ரிப்பரேஷனை கொடுத்து, அந்த அக்னியை கொடுத்து தேவன் மோசேக்கு ஒரு அசைன்மெண்ட்டை கொடுக்கிறார். என்ன அசைன்மெண்ட்? வசனம் 9. இப்போது இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது, எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன். தேவன் சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களோட கூக்குரல் என்னோட சமூகத்துல வந்து எட்டினது. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு உங்களோட கூக்குரல் எதுக்காக நம்ம அழுதுட்டு இருக்கோம், எதுக்காக நம்ம புலம்பிட்டு இருக்கோம், எந்த அற்புதத்துக்காக நம்ம ஏங்கி வந்திருக்கோம்ல, இந்த கூக்குரல் எங்க எட்டுச்சான்? தேவ சமூகத்துல எட்டுச்சான். ஹல்லேலூயா சொல்லுங்களா. அப்பா என்னோட கூக்குரல் அப்பா உம்முடைய சமூகத்துல எட்டினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்றாரு. அவங்களோட சத்தம் என்னோட சமூகத்துல வந்து அடைஞ்சது. நீ 10வது வசனம் வாசிக்கலாம். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோன் இடத்திற்கு அனுப்புவேன், வா என்றார். வா மோசே, மூஷா நீ வா அப்படின்னு கர்த்தர் அழைக்கிறார். ஹல்லேலூயா. 40 வருஷம் உனக்கு தெரியாமையே உன்னை நான் பண்படுத்திட்டு இருந்தேன். இந்த மீதியானுக்கு உன்னை அழைச்சிட்டு வந்தது நான் தான். இன்னைக்கு உன்னோட அழைப்பை உறுதிப்படுத்தி உனக்கு ஒரு அசைன்மெண்ட்டை நான் கொடுக்குறேன். உன்னை நான் அனாயிண்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் இன்னைக்கு நான் உன்னை அப்பாயிண்ட் பண்ண போறேன். உன்னோட அப்பாயின்மெண்ட் என்னன்னா, அந்த 30 லட்சத்துக்கு மேலான அந்த ஜனங்களை நீ வந்து நடத்தி எகிப்துல இருந்து விடுதலைக்குள்ள நடத்தும்படியா நான் உன்னை அழைச்சிருக்கேன். ஹல்லேலூயா. எப்படி இருக்கும்? ஆடு மேய்ச்சிட்டு இருந்த ஒரு சின்ன பூச்சி, யாக்கோபு எனும் சிறு பூச்சியே, தேவனோட ஒரு அழைப்பு அந்த மனுஷனோட ஸ்டாண்டர்டையே மாத்துச்சா இல்லையா? ஹல்லேலூயா. From a hiding shepherd to a shining leader. ஹல்லேலூயா. அவனே பயந்து ஒளிஞ்சிட்டு இருக்க ஒரு ஆளை கூப்பிட்டு தேவன் சொல்ற, இன்னைக்கு நமக்கெல்லாம் இதான் தேவன் சொல்லிட்டு இருக்காரு, நான் உன்னை 30 லட்சம் ஜனங்களை நடத்தி செல்லும்படியா அழைக்கிறேன்னா என்ன சொல்வோம்? என்ன பண்றாரு? டிஸ்கனெக்ட் பண்றாரு. அவரை டிஸ்கனெக்ட் பண்றாரு மாமனார் கிட்ட இருந்து. அவர் ஊர்ல இருந்து இப்ப மீதியான்ல ஒரு அளவுக்கு செட்டில் ஆயிட்டாரு. அங்க இருந்து கர்த்தர் என்ன பண்றாரு? டிஸ்கனெக்ட் பண்றாரு, எடுக்கிறாரு. மோசே வந்து wow lord thank you, what an amazing calling in Moses சொன்னாரா? என்ன சொன்னாரு? அடுத்த வசனம் வாசிப்போம். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோன் இடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான். இன்னைக்கு அதுதானே, இன்னைக்கு நம்ம எல்லாம் எம்மாத்திரம்ப்பா, நான் எம்மாத்திரம், அதுதானே நம்மளோட இது. பாடுமா? ஐயோ பாட நான் எம்மாத்திரம் சிஸ்டர். வாத்திய பகிர்ந்துமா? ஐயோ வாத்திய பகிர்ந்துக்கு நான் எம்மாத்திரம் சிஸ்டர்.
கர்த்தர் சொல்றாரு, 30 லட்சம் ஜனங்களை உன்னை நடத்தி சொல்லும்படியா நான் அழைச்சிட்டு இருக்கேன். நீ என்னடா நான் சின்ன சின்ன காரியங்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன பலவீனங்களை பார்த்து எம்மாத்திரம் 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 எவ்வளவு நாள் நீ சொல்லி கொண்டிருப்ப? மோசே, 30 லட்சம் ஜனங்களோட விடுதலை உன்னுடைய கரத்துல நான் கொடுக்கிறேன். நான் உன்னை நம்புறேன் மோசே, நீ உன்னை நம்பல, உன்னை சுத்தி இருக்கிறவங்க உன்னை நம்பல, ஆனா நான் உன்னை நம்புறேன் மோசே. உன் வாழ்க்கையில நான் ஒரு அழைப்பை வைத்திருக்கேன் மோசே. இன்றைய தினத்துல நான் உன்னை அழைக்கிறேன் மோசே. உனக்கு ஒரு அபிஷேகத்தையும் கொடுத்திருக்கேன், உனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட்டையும் கொடுத்திருக்கேன் மோசே, நீ வா அப்படின்னு கர்த்தர் அழைச்சாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு அபிஷேகத்தை வச்சுட்டு நம்ம என்ன செய்துட்டு இருக்கோம்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சியோன் குமாரத்தியே, நீ எழும்பு, நீ எழும்பு. உன் பலவீனத்தை விட்டு எழும்பு, உன் தூசி எல்லாம் விட்டு நீ எழும்பி கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கிற ஒரு காலத்துல நம்ம இருக்கோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிப்போம் யாத்ராகமம் 19:18. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாருங்க. நான் எம்மாத்திரமன் கேட்ட மோசே இப்ப என்ன சொல்றார் தெரியுங்களா? ஹல்லேலூயா. கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடியால் அது முழுவதும் புகைக்காடாய் இருந்தது. அந்த புகை சூளையின் புகையை போல் எழும்பிற்று. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. 19:20. எக்கால சத்தம் வர வர மிகவும் பலமாய் தொனித்தது. மோசே பேசினான், தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார். கர்த்தர் சீனாய் மலையிலுள்ள கொடுமுடியில் இறங்கின போது கர்த்தர் மோசேயை மலையின் கொடுமுடியில் வரவழைத்தார். மோசே ஏறி போனான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த யாத்ராகமம் 1-18 வரைக்கும் வாசிக்கும் போது எத்தனையோ பிரச்சனைகள், மாறால தண்ணி கசக்குதுன்றாங்க ஜனங்க, ஒரு நன்றி இல்லாம விடுதலைக்குள்ள கூட்டிட்டு வராரு. ஆனா ஜனங்க அப்படி ஒரு பிரச்சனைகள், அவ்வளோ மலைகள், மோசே வாழ்க்கையில மலையின் மேல எத்தனையோ மலைகளை மோசே சந்திக்கிறாரு. ஆனா தேவ பிரசன்னத்துல தேவனோட உறவாடிட்டே இருந்த அந்த மோசே இப்ப தேவன் என்ன பண்றாரு தெரியுங்களா? தேவனோட அக்கினி சீனாய் மலை மேல இறங்கி வருது. அந்த 20வது வசனத்துல கர்த்தர் சீனாய் மலையில் உள்ள கொடுமுடியில் இறங்கும் போது கர்த்தர் மோசேயை மலையின் கொடுமுடியிலே வரவழைத்தார். நம்ம போவாட்டி கர்த்தர் வரவழைப்பார். ஹல்லேலூயா. ஐயோ நான் எம்மாத்திரம்ப்பா நான் சொல்லிட்டு இருந்தா கர்த்தர் மோசே என்ன பண்ணாரா? சீனாய் மலையின் கொடுமுடிக்கு, the peak of the Mount Sinai, God asked Moses to come up. மோசே நீ மேல வா. நீ கீழே மலையை பார்த்து என்ன பண்ணிட்டு இருக்க? மோசே நீ மேல வா, நான் உனக்கு அறியாததும் எட்டாததும் பெரிய காரியங்களை நான் உனக்கு சொல்ல போறேன். மோசே நீ மேலே ஏறி வா. அப்போ மோசே எத்தனையோ மவுண்டனை ஃபேஸ் பண்ணாங்க. ஆனா கர்த்தர் மோசையை மலைக்கு கீழேயே நிக்க சொன்னாரா? இல்ல, எத்தனையோ ஜனங்கள் இருந்தும் தேவன் மோசையை தான் மேல வரதுக்கு பெர்மிஷன் கொடுத்தார். Hallelujah, hallelujah. God is calling you today, my dear sister. God is calling you today, my dear brother. கர்த்தர் உங்களை மேலே ஏறி வர சொல்றார். இந்த பிரச்சனையை விட்டு எழும்புங்க, உங்க தூசியை விட்டு எழும்புங்க, அந்த போராட்டத்தை விட்டு எழும்புங்க, இந்த பொறாமையை விட்டு எழும்புங்க. God wants to build you. God wants to give a new dimension today. Hallelujah, hallelujah. கர்த்தர் மோசேயை கூப்பிடுறாரு. மோசே, கீழ இருந்து வர முடியலன்னு இப்ப சொல்ல, நான் எம்மாத்திரம்னு சொன்ன மோசே மலைக்கு ஏறிவான்னு சொன்ன மாத்திரத்துல மோசே ஏறி போனான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்க வந்து நான் மாட்டேன்னு சொல்லவே சொல்லாதீங்க. என்னால முடியாது, எனக்கு இது செய்ய முடியாதுன்னு நீங்க சொல்றீங்கன்னா உங்க பலத்துல நீங்க சார்ந்து இருக்கிறனால தான் அப்படி சொல்றீங்க. நம்ம அப்படி சொல்றோம். ஆனா கர்த்தர் கூட இருக்கார். கர்த்தர் எனக்கு வாயில வார்த்தை போடுவார். கர்த்தர் பார்த்துக்குவார். கர்த்தரோட பரிசுத்த பர்வதத்துல பார்த்து கொள்ளப்படும்னு அந்த விசுவாசத்தோட கர்த்தரோட வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது, ஹல்லேலூயா. மோசையோட வாழ்க்கை யாத்ராகமம் 34:29 வாசிப்போம். மோசே சாட்சி பலகைகள் 2ஐயும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோடே அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். ஹல்லேலூயா. மோசேயும் தேவனும் அந்த மலை மேல உறவாடி என்ன ஆச்சான்? அந்த பிரசன்னத்திலேயே இருந்து மோசையோட முகம் எப்படி ஆயிடுச்சான்? பிரகாசிச்சா. நான் எம்மாத்திரம்னு கேட்ட மனுஷன் அந்த மலையேறி போன மாத்திரத்துல தேவ பிரசன்னத்துல அவனோட முகம் பிரகாசிச்சதான். ஜனங்கள்லாம் அவனை பார்த்து பயந்து நடுங்கினாங்களாம். ஜனங்கள் கிட்ட பேச வரும்போது அவர் முகத்துல ஒரு திரையை போட்டுட்டு வருவாராம். தேவ சமூகத்துல போகும்போது அந்த திரையை விளக்கிட்டு போவாராம்.
ஹalleluya. ஒரு நிமிஷம் நம்ம முகத்தெல்லாம் பாருங்க. ஹalleluya. எவ்வளோ தேவ மகிமையால நிறைஞ்சு சிரிச்சு, ஹalleluya. அந்த தேவ மகிமைனாலே ஒரு சிரிப்பு இருக்கும். இப்ப பாருங்க எல்லாருமே சிரிப்பாங்க. ஹalleluya. தேவ மகிமையால ஒரு மனுஷன் நிறைஞ்சிருந்தா அங்க சிரிப்புக்கு கம்மி இருக்காது. ஆனா தேவ மகிமையால ஒரு மனுஷன் நிரப்பப்படலைன்னு வச்சுக்கோங்களேன், எப்ப பார்த்தாலும் அவங்க முகம் எப்படி இருக்கும்? ஏதோ பறி கொடுத்த மாதிரியே இருக்கும் முகம். அந்த முகத்தை பார்த்தாலே நமக்கு பயமா இருக்கும். எங்க இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் தேவ மகிமையால நிரப்பப்பட்ட முகங்கள். ஹalleluya, ஹalleluya. அப்படியே மகிமை இறங்குதுன்னு நினைக்கிற, சிரிப்பு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகுது. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. சோ கர்த்தர் சொல்றார், உன் மலை என்ன? What is your mountain today? Crush it, crush it. I'm going to make you new. நான் உன்னை புதுப்பிக்க விரும்புறேன், நான் உன்னை புதுப்பிக்க விரும்புறேன். ஹalleluya. அதே மாதிரி தாவீதோட வாழ்க்கையில கூட நம்ம பார்க்கிறோம். தாவீது கோலியாத் மலைக்கு நேரா போனாரா, மலையை விட்டு போனானா? கோலியாத் அங்க நிக்கிறான், அதான் மாம்ச மலைன்னு சொல்றாங்களே. கோலியாத் அங்க நிக்கிறான், தாவீது அந்த மலையை மேற்கொள்ளணும். அவன் மலையை விட்டு ஓடி போனானா, மலைக்கு கீழே பார்த்தானா, மலைக்கு எதிர்கொண்டு போனானா? he went towards the giant. So இன்னைக்கு என் பிரச்சனைக்கு நேரா நான் கர்த்தரோட வார்த்தையோடு கூட போகும்போது, ஹalleluya, நிச்சயமா என் வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும். ஹalleluya. அதே மாதிரி அந்த பட்டர்ஃப்ளை அது ரேஸ் பண்ணுச்சா? விஜி ஃபர்ஸ்டா கெசியா ஃபர்ஸ்டான்னு அது ரேஸ் பண்ணுச்சா? நீயா நானா, யாரு முன்னாடி போடுறது, இவங்க செய்யறதா? It rose. It did not race, it was rising. It was rising. Don't race in your life. லைஃப்ல இவங்களுக்கு முன்னாடி நான் வரணும், அவங்கள விட பெட்டரா. Don't compare yourself. ரேஸ்ல ஓடாதீங்க, ரேஸ் வச்ச மாதிரி ஓடாதீங்க. ரைஸ் அப், ரைஸ் அப். தேவ பிரசன்னத்துல ரைஸ் அப், தேவனோட அபிஷேகத்துல ரைஸ் அப், தேவனோட வார்த்தையில ரைஸ் அப், தேவனோட ஆராதனையில ரைஸ் அப். நம்ம சொல்ல வேண்டாம், ஜனங்கள் பார்த்து தேவன் இவங்களோட இருக்காங்க, தேவன் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்காரு, ஜனங்கள் பார்த்து வியக்கும்படி தேவன் செய்வார். Don't try to race, don't try to compare, but rise up in your life. Hallelujah, hallelujah. தேவன் மோசேயை பார்த்து நீ மலைக்கு ஏறி வான்னு சொன்ன மாத்திரத்துல, நான் எம்மாத்திரம்னு சொன்ன அந்த மோசேக்கு உள்ள தேவன் ஒரு மாற்றத்தை கொடுத்தார். அது பாத்திரத்துல இருந்து இப்ப ஒரு இயந்திரமா மாற்றினபடினால் அந்த இயந்திரம் என்ன பண்ணுச்சு? தைரியமா பரிசுத்த பர்வதத்துக்கு மேல தேவனோட அக்னியை பெற்றுக்கொள்ளும்படியா ஏறி போன மாத்திரத்துல அநேக லட்ச ஜனங்களை விடுதலைக்குள்ள நடத்துற ஒரு ஷைனிங் லீடரா தேவன் மாற்றினார். ஹalleluya. இன்னைக்கு நம்மளையும் தேவன் அப்படி மாற்ற விரும்புறார். ஆமென். எல்லாரும் எழுந்து நின்று, ஏசப்பா நான் ஒரு ஹைடிங் ஷெப்பர்டா இருக்கலாம்ப்பா, நான் ஹைடிங்ல இருக்கலாம்ப்பா, ஆனா ஏசப்பா என்ன ஒரு ஃபீடிங் பர்சனா, அநேகரை போஷிக்கிற ஒரு ஜனமா, அநேகரை லீடிங் பர்சனா, அநேகரை வழி நடத்துகிற அப்பா அந்த கிருபையும் அபிஷேகமும்ப்பா என்ன நிரப்பட்டும்பா. என் பலவீனங்கள் இன்றைக்கு மாறட்டும்பா. அப்பா இன்னைக்கு நீங்க சொல்லிருக்கீங்களப்பா, அப்பா காரியங்களை அப்பா புதிதும் புதிதும் கூர்மையும் உள்ள பற்கள் உள்ள இயந்திரமா என்னை மாற்றுவேன் நீங்க சொன்னீங்களப்பா. அப்பா உங்களோட அக்கினி மோசைய மாற்றின அந்த அக்கினிப்பா இன்றைய தினத்துல என்னையும் மாற்றும்படியா நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ரிக்கலரப்பா அப்பா அப்பா என்ன மாற்றுங்கப்பா. ரிக்கலரப்பா அப்பா இந்த 11வது மாதத்துல கூடப்பா அப்பா அப்பா என் வாழ்க்கையில எந்த அற்புதத்துக்கு ட்ரேஸ் கூட இல்லாமப்பா அப்பா நான் சோர்ந்து போயிருக்கேனப்பா. நீ பயப்படாதே, நான் உன் கூட இருக்கேன்னு சொன்னீங்களப்பா. என் வலது கரத்தை பிடித்து நான் உன் கூட இருக்கேன்னு நீங்க சொன்னீங்களப்பா. அதுக்காக கொடான கொடி ஸ்தோத்திரங்களப்பா. அப்பா இன்றைய தினத்துல கூடப்பா என்னை முற்றிலுமா அவருடைய கரத்துல நான் அர்ப்பணிக்கிறேன்ப்பா. அப்பா என்ன தொடுங்கப்பா, என்ன தொடுங்கப்பா. உம்முடைய அக்கினிப்பா, உம்முடைய அக்கினிப்பா, உம்முடைய அக்கினி என்ன தொட்டுப்பா. அப்பா என்ன டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணட்டும்பா, என்ன மறுரூபமாக்கட்டும்பா. என் பலவீனங்களை எடுத்து போடுங்கப்பா. அப்பா அப்பா என் தலை முதல் உள்ளங்கால் வரப்பா உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும்பா. I'm not just anointed but I'm appointed to crush the enemies of
அப்பா. ரிமஷல்லரப ரிக்கலரபா ரிக்கலரப்பா. அப்பா அப்பா மோசேயப்பா அப்பா விசேஷித்த நோக்கத்தோட நீங்க அழைக்க மட்டும் இல்லப்பா, அவனை அபிஷேகித்து அப்பா அப்பா ரீமலரபோ ஷலரப்பா எல்லா மலைகளையும் அப்பா நொறுக்கி போடும்படியா மோசையை அழைத்த அதே தேவன் இன்றைய தினத்துல எங்களையும் அழைக்கிறீங்களப்பா. ரீமஷலரப்பா எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. ஒரு 5 நிமிடம் எல்லாரும் அர்ப்பணிப்போட அப்பா அப்பா ரீமஷலரபரி கலரபோ ஷலரபரி கலரபோ ஷலரபரி கலரப்பா ரீமஷலரபரி கலரப்பா ஒரு அர்ப்பணிப்போட கூட அர்ப்பணித்தேன் வர்ஷிப் டீம் பாடும்போது கூட அர்ப்பணிக்கலாமா? அப்பா என் வாழ்க்கையப்பா அப்பா நான் அர்ப்பணிக்கிறேன்ப்பா அப்பா உடைய கரத்துல நான் அர்ப்பணிக்கிறேன்ப்பா. அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய் அற்புத நாதாவும் கரத்தில் அனைத்தும் உமக்கே சொந்தமென்று அன்பரே என்னையிடத்தும் செய்தே அனைத்தும் உமக்கே சொந்தமென்று அன்பரே என்னையிடத்தும் செய்தே அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எங்கள் அனைத்தும் அர்ப்பணமே அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எங்கள் அனைத்தும் அர்ப்பணமே என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே என் வாழ்வில் இழந்த நன்மைக்கீடாய் எஞ்சிய நாட்களில் உழைப்பேனே நீ தந்த ஈவு வரங்கள் யாவும் உம் பணி சிறந்திட முற்றும் தந்தே நீ தந்த ஈவு வரங்கள் யாவும் உம் பணி சிறந்திட முற்றும் தந்தே அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எந்த அனைத்தும் அர்ப்பணமே அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எந்த அனைத்தும் அர்ப்பணமே என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. அப்பா எங்களை ஜீவ பலியா அப்பா உடைய சமூகத்துல நாங்க அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம்ப்பா. உடைய வார்த்தைக்காக நன்றி அப்பா, உடைய தொடுதலுக்காக நன்றி அப்பா, உடைய அபிஷேகத்துக்காக நன்றிப்பா, உடைய அப்பாயின்மெண்ட்டுக்காக நன்றிப்பா. ஒரு சாதாரண பாத்திரமா இருந்த எங்களப்பா இன்றைய தினத்துலப்பா உம்முடைய அக்கினிப்பா அப்பா போர் அடிக்கிறதற்குப்பா அப்பா புதிதும் கூர்மையும் உள்ள ஒரு பற்கள் உள்ள இயந்திரமா மாற்றிருக்கீங்களப்பா. அதுக்காக கொடான கொடி ஸ்தோத்திரங்களப்பா. எங்களோடு கூட இடைப்பட்டீங்களப்பா, எங்களை தொட்டீங்களப்பா, எங்களை அரவணைத்தீங்களப்பா, இந்த பிரச்சனைகளை நிரப்பெற்றேப்பா. அதுக்காக கொடான கொடி ஸ்தோத்திரங்களப்பா. அப்பா இந்த அர்ப்பணிப்புப்பா இந்த விதத்துல உடைய சமூகத்துல எங்களை அர்ப்பணித்திருக்கோம்ப்பா. உமக்கு சித்தமான ஒரு பாத்திரமா, உமக்கு பிரியமான இயந்திரமா அப்பா எங்களை மாற்றும்படியா அப்பா நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த மாதம் முழுவதும்ப்பா
அப்பா எல்லா மலைகளை நொறுக்கிற அந்த அபிஷேகத்தினால அப்பா எங்களை நிரப்பிருக்கீங்களா, அதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. எல்லா மலைகளை மிதித்து அப்பா குன்றுகளை தவிடுக்கப்பா நாங்க மாற்றுகிற அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனல் அனாயிண்டிங்காக நன்றிப்பா. அப்பா நன்றிப்பா, நன்றிப்பா. பெரிய காரியங்களை நீங்க செய்யுங்கப்பா. அப்பா உம்முடைய கரத்துல எங்களை அர்ப்பணித்து மறுபடியுமா அப்பா அப்பா நாங்க அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஏசப்பா நாமத்துல ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.